ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ராஞ்ச் அப்படின்ற ஒரு சிமுலேட்டர் கேம் தான் விளையாட போகிறோம். அது என்ன கேம் அப்படின்னா, ஒரு விவசாயம் பார்க்குற வில்லேஜில் வந்து விவசாயம் பார்க்குற ஒரு சிமுலேட்டர். ஸோ நானுமே இந்த கேம் விளையாண்டதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ண போகிறேன். சரி வாங்க நம்ம ப்ளே பண்ணலாம். இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டரை வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 கேரக்டர் இருக்குது. இப்போ நம்ம வந்து மேல் கேரக்டர் சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ப்ரீசெட் கொடுத்துருக்கானுங்க. ப்ரீசெட் வந்து 10 இருக்குது. 2வது ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா முடி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 3வதுல பட் இந்த மாதிரி ஒரு 10 கேரக்டர் ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இதில். ஸோ இதில் நான் வந்து எதை சூஸ் பண்ணுறேன்னா, இதில் நான் வந்து இந்த கேரக்டரை சூஸ் பண்ண போகிறேன். ப்ரீசெட்டு ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் இருக்குது. ஸ்கின் டோன் இதுவே இருக்கட்டும். ஹேர் வந்து ஸ்டைல் மொத்தம் 7 இருக்குது. இதில் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறேன். பியர்டு வந்து கோட்டி இருக்குது, ஃபுல் பியர்டு இருக்குது, மீடியம். ஓகே, நான் வந்து 4வது மீடியம் போயிடுறேன். ஹேர் கலர் வந்து நம்ம பிளாக்கே வச்சுக்கலாம். அடுத்து நோஸ் ஷேப் இருக்குது. இதுலேயும் ஒரு 10 ஷேப் இருக்குது. நம்ம இதில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு போயிடலாம். ஐப்ரோவில் 4 இருக்குது. ஸோ நம்மளுக்கு 2வது ஐப்ரோ போயிடலாம். எனக்கு 10 பிடிச்சிருக்கு 2வது ஐப்ரோ. 3வது ஐப்ரோ போயிடலாம். என்னோட ஐப்ரோ கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ 3வது ஐப்ரோ போயிடலாம். மவுத்தில் பார்த்தீங்கன்னா லிப்ஸ் கலரு இருக்குது. லிப்ஸு கலரு என்ன க்ரீன் கலரில் இருக்குது. என்ன கலரு கியூன்னு. ஸோ லிப்ஸு கலர் இருக்குது, ஷேப்பும் இருக்குது. லிப்ஸில் ஷேப்பு பெருசு சிறுசுன்னு எல்லா ஷேப்பும் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் இதே வச்சுக்கலாம். ஓகே, எல்லாத்துலேயும் ஹைட்டு இந்த மாதிரி சைஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து டக்குன்னு கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ஜா ஹைட் இருக்குது, ஜா வித்து இருக்குது, அன்பிரித்து, சின் சைஸு, சின் வித்து எல்லாமே கரெக்டாக கிரியேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட நீங்களே உங்கள் ஃபேஸை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட அனிமேஷன் வெர்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாடி வந்து நம்மளுக்கு இதுவே ஓகே தான். என்ன ஏஜா, இது வந்து வயசை வந்து கூட்டும். நம்ம வயசு கம்மியாக வச்சுக்கலாம். மசில் வந்து கூட்டுறது பாருங்கள். மசிலை கூட்ட ஜிம்பாயா மாறிட்டே வராப்புல. ஸோ இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால் நம்ம டக்குன்னு மசிலை கூட்டெல்லாம் குறைக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேமிங்கிறனால நம்ம ஈஸியாக கூட்டி குறைக்கிறோம். ஸோ மஸ்குலர் ஓரளவு இதாகவே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து விவசாயம் பண்ணுற வில்லேஜ் பையனா கொஞ்சம் மஸ்குலராக இருப்பால, மசில் மாஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். ஸோ அப்பிஎல் ஷர்ட்டே இருக்கட்டும். டிஷர்ட் வச்சு பார்க்கலாம். ப்ளூ இருக்கு. ஸோ நம்ம டிஷர்ட் வச்சுட்டு போகலாம். ஜாக்கெட் ஏதாவது இருக்கு பார்க்கலாம். டிஷர்ட் வித் ஜாக்கெட் வைக்கலாம். விவசாயம் பார்க்குறவங்க ஜாக்கெட் போட மாட்டாங்க, அதனால வெறும் டிஷர்ட்டே வச்சுட்டு போயிடலாம். உட்டியும் செட் ஆகாது. டிஷர்ட் ஸோ ஓகே, இப்போதைக்கு எனக்கு வந்து செட்டப் வந்து இது போதும்னு தோணுது. ஸோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, சேவ் கொடுத்துடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து கேரக்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கேமுக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஸோ நானுமே இந்த கேம் விளாண்டதில்லை, புதுசாக தான் போகிறோம். கிரியேட் நியூ அக்கௌண்ட். ஓகே, நியூ கேம் அக்கௌண்ட் பேர் வந்து நம்மளோட சேனல் பேரை கொடுத்துடலாம், விஜே கேமர். ஸோ இப்போ நம்ம வந்து பேர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். கேமுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஸோ அழகாக லோட் ஆகுது பார்த்தீங்கன்னா. இந்த
சிக்கன் வந்து அழகாக லோட் ஆகுது. வித் ஸ்கிப் த ஓல்டு ஹவுஸ். இப்போ வந்து டுட்டோரியல் ஸ்கிப் த டுட்டோரியல் அப்படின்னு கேள்வி கேட்குது. நம்ம வந்து ஸ்கிப் பண்ணோம்னா ஓல்டு ஹவுஸ் வந்து ரிமூவ் ஆயிருமா. UTV will be in the garage. A small chicken cops with 2 chicken and the expressor will be placed in a ranch. ஓகே, நம்ம வந்து டுட்டோரியல் வந்து ஸ்கிப் பண்ண வேணாம். இப்போ தான் நான் புதுசாக அப்ளை பண்ணுறேன். ஸோ டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸு. செம்மையாக இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா அது பின்னாடி என்ன ஓடுதுங்க? மானுங்க. மானை பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கு. இந்த பிளேஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ வெல்கம் டு த ராஞ்ச். ஃபாலோ த ப்ளூ ஐக்கான். இப்போ நம்ம வந்து அந்த ப்ளூ ஐக்கானை வந்து ஃபாலோ பண்ணணும். ரைட்டு, ப்ளூ ஐக்கானை நோக்கி போகணும். இந்த இடத்துல ஒரு பழைய வீடு இருக்கு. ஒரு லெட்டர் இருக்கு. லெட்டர்ல என்ன இருக்கு? ஹலோ கிராண்ட் சைல்ட். ஓ, நம்ம கிராண்ட் ஃபாதர் வந்து எழுதியிருக்காரு நம்மளுக்கு லெட்ரு. இஃப் யூ ரீட் இந்த லெட்டரை வந்து நீ படிச்சேன்னா நீ வந்து ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். என்னோட ராஞ்சுக்கு வா, என்னால் அங்கே வர முடியாது. என்னோட வீட்டுக்கு வா, அங்கே வந்து உனக்காண்டி ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இப்போ வந்து கிராண்ட் ஃபாதர் வீட்டுக்கு போகணுமா, நம்ம வந்து அவர் வர சொல்கிறாரு. நம்மக்காண்டி ஒன்று அங்கே வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து டேர்ன் ஆன் த ரேடியோ அந்த வால் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஃபைன் த டென்ட்டு. நம்ம டென்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இந்த இருக்கு டென்ட்டு. ஓகே, டென்ட்டில் தூங்கி பார்க்கலாம். ஸ்லீப் அண்ட் சேவிங். யூ கேன். ஓகே, ஸ்லீப் அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து தூங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு அங்கே ஏதோ ஒரு வீடு இருக்குது. பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கான பழைய வீடு மாதிரி தான் இருக்குது. பியூட்டிஃபுல்லாக வேறு இருக்குன்னு சொல்லிட்டேனே. என்னங்க அது வீடு ஃபுல்லாக டேமேஜாக கிடக்கு. ஸோ ரேடியோ கிட்ட வந்தாச்சு. ரேடியோவை ப்ளே பண்ணலாம். இன்செப்ட் செகண்ட் ஃப்ளோர் ஆஃப் த ரேடியோலேருந்து ஒரு சவுண்டு வரல. செகண்ட் ஃப்ளோரை வந்து பார்க்க சொல்கிறாங்க. படிக்கட்டு எங்கே இருக்குது? இந்த இருக்குது ஸ்டெப்ஸ், படிக்கட்டு. செகண்ட் ஃப்ளோர். ரிமூவ் த ஆப்டிகல்ஸ். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணும் போல் பெட்டை. ஸோ பெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. டேபிளை ரிமூவ் பண்ணிட்டோம், கதவையும். ஓகே, ஃபைண்ட் த செஸ்ட் அப்ஸ்டேர். மேலே எல்லாம் இருக்குது. ஏதோ ஒரு பெட்டி மாதிரி இருக்கு. பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. ஸோ பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஹேண்டு வைக்கணும் போல. வாவ், என்னங்க உள்ள என்னமோ ஒரு கன் இருக்குங்க. மானை வேட்டையாடி சாப்பிட்ற வேண்டியது தான் அன்னைக்கு. வீலு அடுத்த இது கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குள்ள என்ன இருக்குன்னு படிச்சிடலாம். டேக் த ரிவால்வர் ஃபாரஸ்ட் தேர் ஆர் மெனி. சரி, ரிவால்வர் எடுத்துக்க. காட்டுக்குள்ள நிறைய விலங்கு இருக்கு, அது உனக்கு உதவும். அதுக்கப்புறம் உனக்காண்டி மணியும் ஆர்மரும் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. சரி, ஓகே. தாத்தா வந்து நம்மளுக்கு ஏதோ உதவி பண்றாரு. இந்த பழைய வீட்டில் இதாவது வச்சிருக்காரு. $500 24 புல்லட் இருக்கு. ஒரு ரிவால்வர் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து வீலு, சீட்டு, பம்பர் கார்டு, ஃபியூல். எதுக்கு இதெல்லாம்? எனக்கு தெரிஞ்சு கார் ஏதாவது அசம்பிள் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் காய்ஸ், ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்குது. இங்கே ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை என்னது இது? சீட்டு மாதிரி தெரியுது, காரோட சீட்டு. ஸோ காய்ஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். மேலும் இதை பாரு, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கேமிங் கண்டென்ட் தான் அப்லோட் பண்ணப்படும். ஓகே, இப்போ அந்த ப்ளூ கலர் எல்லா பார்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடலாம். அதுக்கப்புறம் கார் அசம்பிள் பண்ணலாம். நம்ம வந்து கார் தான் அசம்பிள் பண்ண போல். அதான் நம்மளோட அடுத்த டாஸ்க்.
யார் யாரெல்லாம் அந்த ராஞ்ச் கேம் விளாண்டுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஸோ எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நம்ம சேனலில் அடுத்து எந்தெந்த மாதிரி கேம்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத ஒரு சில ஐடியா உங்களுக்கு தோணுச்சுன்னா கொடுங்க கைஸ். ஸோ நம்ம பழைய வீடியோ கிராண்ட் GTA 5 போட்டிருக்கோம், அதையும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட், இப்போ அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. டயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு டயர் இருக்குது. பம்பர் கார்டு. நெக்ஸ்ட் கார்டு இருந்தால் தான் வண்டிக்கு பாதுகாப்பே. 2 சீட். நம்ம கூட இன்னொரு ஆள் சர்வே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 சீட்டு இருக்குது. ஒருவேளை கார்னர் 2 சீட் இருக்குமோ, அதுக்காண்டி வச்சுருக்கேன், என்னென்னு தெரில. நெக்ஸ்ட்டு ஃபியூயல் டேங்க். அது ஒன்று தான் இருக்குது. இந்த இருக்குது. ஸோ கேமே விளையாடுறதுக்கு ரொம்ப டஃப்பாலாம் கிடையாது. இப்போ நம்ம டுட்டோரியல் விளையாடுறனால நம்மளுக்கு எதுவும் அப்படி தெரியுதான்னு தெரில. ஃபியூயல், பிக் த ஐட்டம், ஹோல்டு டு ஸ்டார்ட் பிளேஸ்மெண்ட், ப்ரெஸ், கன்ஃபார்ம் த பிளேஸ்மெண்ட், ஸ்க்ரோல், ரொட்டேட். ஓகே, இதே ஓகே. ஏ வந்து ஹேண்டில் பிரேக்கு, பி வந்து கிளச்சு, இக்னிஷன், சுவிட்ச் லைட்டு. வண்டி போக மாட்டேது. ஓ, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது வண்டி. எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிலையே. எம்டிஆர் இருக்கனால வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேதுன்னு நினைக்கிறேன். Go to the gas reached. Fuel. ஸோ ஃபியூல் இல்லாதனால வண்டி ஓடலன்னு நினைக்கிறேன். கேஸ் ஸ்டேஷனுக்கு எப்பரா போகிறது? ஆஹா, ஸோ இங்கே ஒரு வண்டி வருது. GTA 5 மாதிரி வண்டி அடிச்சு போட்டு போயிடலாமா? எக்ஸ்கியூஸ் மீ. இல்லை, என்னங்க ஆரன் கூட அடிக்க மாட்றாங்க, யாரும் எதுவும் கண்டுக்க மாட்றாங்க. இந்த கொஞ்ச தூரத்தில் வந்துடலாம் நினைக்கிறேன். ஃபியூல் ஸ்டேஷன் வந்துருச்சு, கேஸ் ஸ்டேஷன். பா, ஓடியே வந்துருக்கும் அங்கேருந்து. ஃபைண்ட் த கார் அண்ட் ஜெர்கி அப் ஃபில் த ஃபில். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம ஃபியூல் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓ, இந்த இருக்கு மேனுவலாக அதை எடுக்கணும் போல். புட்டிங் பண்ணியாச்சு. ஃபியூல் போயிட்டு இருக்கு. படுக்க போட்டுட்டு ஃபியூல் நிரப்புறோம். ஓகே, நம்பது. என்னடா அது மைனஸ் ஆகிட்டே இருக்கு? எவ்வளோ ஃபியூல் பிடிச்சேன்னு தெரிலையே. ஜெரிகேன் ஃபில்ட் ஆயிடுச்சு. ரைட், கேன் ஃபில் பண்ணியாச்சு. கைஸ், இனி நம்ம அந்த காரில் போய் ஃபில் பண்ணிட்டு கார் ரைட் பண்ணிடுறது தான். 8 மீட்டரில் என்னமோ காட்டுது. ஓகே, இது வந்து கேஸ் ஸ்டேஷன். ஓடுறா கைப்புள்ள. ஸோ கைஸ், ஃபைனலி ராஞ்சுக்கு வந்தாச்சு. ஃபியூல் டேங்கில் ஃபியூலை வந்து நிரப்பிட்டு நம்ம வந்து கார் கராஜுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம காரில் வந்து ஃபியூலை ஊற்ற முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ தாங்க அந்த இதே இருக்குது. முதல் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து ஃபியூலை வந்து ஊற்ற முடியல. ஏன்னா அதில் ஃபியூல் இல்லை கேனில். Quest completed. Gas station. Take with the real estate agent. Real agent. ஓகே, வண்டியிலே நம்ம எப்பயுமே வச்சுக்கலாம். Visit the car shop.
இப்போ நம்ம வந்து கார் ஷாப்புக்கு போகணும். அது எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம்? கிட்டத்தட்ட 200 மீட்டர் இருக்குது. ஓகே, நம்மளால் நடந்து போக முடியாது, காரில் தான் போய் ஆகணும். இனிமேல் நம்ம நடக்கிற வேண்டிய வேலை அவசியமே இல்லை. அவ்வளோதாங்க, செம்மையாக வருதுங்க. இங்கே வாருங்க, பயங்கரமாக போகுது காரு. ஆனால் அப்பப்போ பிக்கப்பு பயங்கரமாக இருக்குங்க. எதுலையாவது மோதுனா என்ன செத்துருவோமா என்னன்னு வேற தெரில. கார் டீலர் இருந்தா இருக்குது. ஓப்பன்ல இருக்கு கார். சரி, ஓகே, கார் டீலரை சந்திக்கணும். Estate agent, yes, it's me. Good day, are you by chance the new owner of the nearby ranch? இப்போ வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிற நியர் ரேஞ்ச் வந்து நீங்கள் தான் ஓனராக கேட்குறாங்க. எஸ், இந்த காசு ஐ மஸ்ட் கிவ் யுவர் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். That book will help to rebuild your ranch. Keep mind that construction is for me when the ranch. இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தரேன், நீங்கள் வந்து உங்களுக்கு உதவும் கட்டுறதுக்கு புதுசாக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எஸ், தேங்க்யூ. வெல், தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு டெல் யூ. குட் லக் வித் யுவர் ranch. ஓகே, தேங்க்யூ சொல்லியாச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு மேனுவல் கிடச்சிச்சு, பில்டிங் சிஸ்டம் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து புதுசாக ரான்ச்சை கட்ட போகிறோம். இந்த கார் விற்கிற பர்சனை வந்து டேக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சேவ் இருக்குது. இந்த வீட்டில் சேவ் பண்ணிக்கலாம் போல. ஹோல்டு பண்ணால் சேவ் ஆகுது. Shopping and buy the radio for UTV. Get the car and drive into the garage. Radio installation. ஓகே, ரேடியோ வந்து காரில் வச்சுக்கலாம். ஆனால் வந்து அது வந்து $10. 4-wheeler for the $10. just drive into the garage. $10 இருக்குது. இப்போ வந்து கரேஜுக்குள்ள கார் பண்ணி நம்மளுக்கு தந்துடுவான். ஸோ ஓகே, இன்னும் இன்ஸ்டால் பண்ணல, இப்போ தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். கலர்லாம் வேணாங்க. வண்டி பாயுதுங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ரேடியோவை இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே, கொஸ்டின் கம்ப்ளீட்டட். ரேடியோவை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு, நம்ம கொஸ்டின் கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து விசிட் த ஹார்ட்வேர் ஸ்டோர், ஃபாலோ த ரோடு. ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர் ரீச்டு. ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு போகணுமா? அது எங்கே இருக்குது? ஹார்ட்வேர் ஸ்டோர் இங்கே இருக்கா? அது கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்கு. விரட்ரா கைப்புள்ள. ஐயோ, நல்ல வேலை எதுவும் ஆகலை. GTA 5 மாதிரி ரியாலிட்டியாக இல்லைங்க கொஞ்சம், அதனால தப்பிச்சோம். ஷாப் த டெர்மினல்ஸ். ஓகே, ஆக்ஸ் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன தேவைன்னா ஹார்ட்வேர் மெட்டீரியலில் பை த ஐட்டம்ஸ், ஆக்ஸு, க்ராபாரு, சீப் டேபிள்ஸா இதெல்லாம் வாங்க போகிறோம். ஆஸ், க்ராபார், சீப் டேபிள் சா. ஓகே, வாங்கியாச்சு.
ரைட். இப்போ வந்து 3 ஐட்டம் வாங்கியாச்சு. ஆஸு, கிராபாரு இதெல்லாம் வாங்கியாச்சு. பிளேஸ் த டேபிள் சா இந்த கார். இப்போ வாங்கினதெல்லாம் போய் எடுத்துகிட்டு போய் காரில் வைக்கணும் போல். மணி வேறு இருட்டுது. வாங்கின ஐட்டம்லாம் காரில் வைக்கணும். கார் எங்கடா இருக்குது? வைக்க முடியலையே. ஸோ காரில் ஒரு ஐட்டமாக எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் போல். ரைட்டு, ஸ்டோர் வழியாக தான் போக முடியும். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவரும் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள். எடுத்துகிட்டு வரலையா? ஓ, கிராபார் இதெல்லாம் இதில் வந்துடுமோ, வெப்பன்ஸில் வந்துடுமோ? ஓகே, டேபிள் சா மட்டும் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. குவிஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டேக் வித் த செல்லர். செல்லர்கிட்ட எப்போ போகணும்? ஃபாலோ த ரோடு. செல்லர் எங்கேயா இருக்கான்? பின்னாடி போகுது. மணி இப்போ என்னன்னு தெரில. ரோடை ஃபாலோ பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. ஸோ ரோட்லேயே ஓட்டினா ஒன்றும் ப்ராப்ளம் ஆக மாட்டேங்குது. மற்றபடி கிராஸில் போனீங்கன்னா உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனால் என்ன செல்லர் தான் தெரில. ஜெனரல் ஸ்டோர். ஓகே, நார்மலான ஸ்டோர். Welcome to make purchase. Use the remember next room. Purchase will be outside of the information livestocks. ஓகே, இங்கே தான் நம்ம தேவையான பர்ச்சேஸ்லாம் வாங்கிக்கலாம். சாப்பாடு, பொருள், இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் போல். ஓகே, எக் பேஸ்கெட் 2 சிக்கன்ஸ். ஓகே, எக் பேஸ்கெட்டும் 2 சிக்கன்ஸும் வாங்கணும். சிக்கன் 2, எக்ஸ் பேஸ்கெட் 3. செக் அவுட். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிடறானுங்க. நம்ம போய் எடுக்கணும். ஓகே, சிக்கன் அழகாக அந்த இடத்துல வச்சிடறானுங்க. சிக்கன் 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 கிரேவி இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வீட்டுக்கு போக போகிறோம். ராஞ்ச். கெட் பேக் டு த ராஞ்ச். ராஞ்ச் எங்கே இருக்கு? இந்த பக்கம் இருக்கு. அடிச்சு ஓட்டுறான் என் வண்டியை. ஸோ நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பொருளே வாங்க ஆரம்பிக்கிறோம். ஐயோ, ஸோ ராஞ்சுக்கு திரும்பி வந்தாச்சு. பேக் டு த ராஞ்ச்.
சிக்கனை வெளில எடுக்க சொல்கிறாங்க. Find the back of the grains found, pour food to the point. சிக்கனுக்கு வந்து கிரைன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஏதோ இருக்கு. ஓ, இதுதான் கிரைன்ஸ். சாப்பாடு, கோழி குஞ்சுக்கு சாப்பாடு போடணுமே. அப்புறம் அந்த இதை எடுத்துகிட்டு போய் கிரைன்ஸை போய் போட்டுடலாம். ஸோ சிக்கனுக்கு ஃபீட் பண்ணணும். இப்போ எங்கே இருக்குது குண்டு மாதிரி? ஸோ இந்த இடத்துல சிக்கனை வச்சுட்டு வந்துடலாம். சிக்கன் நல்ல சமத்து குட்டியாக இருக்குங்க. எங்கேயும் ஓட மாட்டேது, ஒரே இடத்துல தான் இருக்குது. ரைட்டு. சாப்பாடு சாப்பிட மாட்டேது. பக்கெட் ஃபவுண்டு, வாட்டர் டேங்க் ஃபவுண்டு, வாட்டர் டேங்க். ஓகே, நெக்ஸ்ட் டாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தூங்கி எந்திரிச்சு பார்க்கலாம். சேவ் பண்ணிடலாம். ரைட்டே, தூங்கியாச்சு. விடிய காலையில் விடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், விடிஞ்சிருக்கு. ரைட்டு. ஏய், கோழி எங்கடா? அடா பாவி டேய். கோழி அங்கே தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னமோ போட்டிருக்காங்க. இல்லையே, கோழியை காணாமே. இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் தெரிஞ்சு. இந்த இருக்கு. ஓகே, சிக்கன் சிக்கன் சிக்கன். இது மேலே உட்காரு. ஸோ ஓகே, இப்போ வந்து பக்கெட் ஃபவுண்ட் பண்ணணும். பக்கெட் எடுக்கணும். வாட்டர் டேங்கை கண்டுபிடிச்சாச்சு. இந்த இருக்கு பக்கெட். பக்கெட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. வாட்டர் டேங்க் இன்ஸ்டால் எனிவேர் ஆன் த ரான்ச். ஓகே, வாட்டர் டேங்க் வந்து எங்கே வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றானுங்க. சரி, அதை இன்ஸ்டால் பண்ணோம். பக்கெட் ஃபியூர். ஓகே, அது ரெண்டையும் வந்து இது பண்ணணும். தனி வாட்டர் டேங்கையும் இது பண்ணணும். ஸோ காய்ஸ், பக்கெட்டையும் இதுவும் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து தண்ணியும் பக்கெட்டையும் ஊற்றணும். ஸோ இது இந்த இடத்துல வைக்க சொல்லுது. Press X to install. Okay.
ரைட், அது பக்கத்தில் அந்த வாட்டர் பக்கெட்டை வந்து கேனு அது வைக்க சொல்ல இடத்துல தான் வைக்கணும். ஸோ அதனால தான் குஸ்ட் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து மிஷின்ஸை, அதாவது இந்த கேமை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ இதோட போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். See you, bye bye, டாட்டா.